லாஸ்ட் செஷன்ல நம்ம ஜெயினிசம் பத்தி பார்த்துருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி செஷன்ல புத்திசம் பத்தியும் நம்ம பார்த்துருந்தோம். புத்திசமோட இன்ட்ரடக்ஷன்ல நான் சொல்லியிருப்பேன் எதனால புது ரிலீஜியஸ் செக்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்றது. ஏன்னா லேட்டர் வேதிக் பீரியட் அப்போ நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் இருந்தது. அது போக அப்போ இருந்த அந்த கல்ச்சர், காயின்ஸ் மேல இருந்த ஈர்ப்பு, வார், இதெல்லாம் தான் புது ரிலீஜியஸ் செக்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு நான் புத்திசமோட இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருப்பேன். அதே போல இந்த புத்திசமும் ஜெயினிசமும் வளர்ந்து வந்த காலகட்டத்துல தான் மகாஜனபதாஸ் அப்படின்னு பொதுவா டெரிட்டரி சார்ந்த சில என்ன சொல்றது ஒரு கிங்டம்ஸ் வந்து உருவாகுது. ஏன்னா லேட்டர் வேதிக் பீரியட் வந்துட்டு அந்த முடிகிற காலகட்டத்துல தான் மக்கள் வந்துட்டு அவங்க சார்ந்த இந்த ட்ரைபல் கிளானுக்கு பதிலாக டெரிட்டரிக்கு, அதாவது ஜனபதாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் லேட்டர் வேதிக் பீரியட் கன்க்ளூஷன், அதாவது முடிய போறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த மகாஜனபதாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மகாஜனபதாஸ் உருவாக ஆரம்பிச்ச காலகட்டத்துல தான் புத்திசமும் ஜெயினிசம் அப்புறம் வேரியஸ் ரிலீஜியஸ் செக்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இது வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துச்சு, கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். சரிங்களா? ஓகே, இப்போ மகாஜனபதாஸ் மகாஜனபதாஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஜனபதா தான் நான் என்னன்னு முதலே சொல்லியிருக்கேன். ஜனபதானா டெரிட்டரி, ஜனானா பீப்புள். ஜனபதானா பீப்புள் வந்து எங்க காலை வச்சு இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை வந்து ஜனபதான்னு சொல்லுவாங்க. அப்போ மகாஜனபதானா பெரிய பெரிய கிங்டம். இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல நான் சில கிங்டம்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். குரு, பாஞ்சலா அப்படின்ற சில ஜனபதாஸ் பத்தி நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாஜனபதாஸ்ன்னு 600 பிசிஇல சில மகாஜனபதாஸ் உருவாச்சு. அது மொத்தம் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 16 மகாஜனபதாஸ் இருந்துச்சு. அது என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி அது உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல இருந்து, அதாவது பீப்புள் வந்துட்டு அவங்க சார்ந்த இந்த பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல இருந்து டெரிட்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? டெரிட்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது போக கிங்ஸ்ன்றவங்க உருவாக ஆரம்பிச்சாங்க. கிங்ஸ், ஏன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் அந்த முடிய போற காலகட்டத்துல தான் கிங்ஸ் வந்து நிறைய பவர்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க வேரியஸ் சாக்ரிஃபைசஸ் பண்ணாங்க. ராஜசூயா, வாஜ்பேயா, அப்புறம் அஸ்வமேதா, இந்த மாதிரி சில சடங்குகள் பண்ணி அவங்கள பவர்ஃபுல்னு நிரூபிக்கிட்டாங்க. அந்த பவர்ஃபுல்லா தன்னைத்தானே பவர்ஃபுல் என்று சொல்லிக்கொண்ட கிங்ஸ் வந்துட்டு மகாஜனபதாஸ் உருவாக்கி மக்களை வந்து ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? முதல்ல நான் சொன்ன மாதிரி 16 மகாஜனபதாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒன்னொன்னா நான் பேர் சொல்றேன். எல்லாமே இம்பார்ட்டன்டான்னு கேட்டா கிடையாது. அதுல சில முக்கியமான மகாஜனபதாஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம என்னன்னு பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்து வட்சாங்கிறது எந்த இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பீகார் அந்த இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும் வட்சா. அடுத்து வந்து அங்காவும் அந்த சைடில் தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு மகதா. சரிங்களா? மகதா இது ஒரு முக்கியமான மகாஜனபதா, மகதா. அதுக்கடுத்து வந்துட்டு அவந்தி, அஷ்மகா. அதுக்கடுத்து 6th பார்த்தீங்கன்னா குரு, அப்புறம் பாஞ்சலா. அடுத்து வந்துட்டு காசி. அடுத்து கோசலா. இது 9 வந்துருச்சா? இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியவும் சிலர் இருந்துச்சு, அது கடைசி என்னன்னு சொல்றேன். கோசலாக்கு அடுத்து மட்சயா. அடுத்து வந்து சூரசேனா. இந்த மாதிரி நிறைய மகாஜனபதாஸ் இருக்கு. இதுல வந்துட்டு இதை நீங்க எங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்ல போயிட்டு மகாஜனபதாஸ் மேப்னு போடுங்க, அதுல உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இதுல மகதா, அப்புறம் அவந்தி, அடுத்து வந்து வட்சா, அடுத்து வந்துட்டு கோசலா. இந்த 4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான, ரொம்ப பவர்ஃபுல்லான மகாஜனபதாவா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். எந்த காலகட்டத்தில்? 600 பிசியில ஆரம்பிக்கும்ல, அந்த காலகட்டங்களில் 4 தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மகதா,
அவந்தி, வட்சா அண்ட் கோசலா. இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பவர்ஃபுல்லான மகாஜனபதாவா இருந்தது. இதெல்லாம் இந்தியாக்குள்ள இருக்கு. இந்தியாவுக்கு வெளியே வந்துட்டு சில மகாஜனபதாஸ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரீஜன்ல இருந்தது. ஒன்று வந்துட்டு காந்தாரா, இன்னொன்று வந்து கம்போஜா. இந்த மகாஜனபதாஸ்க்கு வந்துட்டு கேபிட்டல்ஸ் இருக்கு சரிங்களா. இந்த கேபிட்டல்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிச்சது. நான் இந்த மகாஜனபதாஸ் தான் சொன்னேன் பாத்தீங்களா. இந்த மகாஜனபதாஸ்க்குன்னு தனித்தனி கேபிட்டல் இருக்கும். இந்த கேபிட்டல்ஸ் வந்து முக்கியமான பங்கு வகிச்சது. அதுல சில மகாஜனபதாஸோட கேபிட்டல்ஸ் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். முக்கியமான மகாஜனபதா நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல்ல மகதா சொல்லியிருந்தேன். மகதாவோட கேபிட்டல் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிர், RAGR ராஜ்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்கிர் இல்லைன்னா பாட்னானா பாட்டலிபுத்ரா சரிங்களா. அதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோசலாவோட கேபிட்டல் என்ன, ஸ்ரவஸ்தி சரிங்களா. கோசலாவோட கேபிட்டல் வந்துட்டு ஸ்ரவஸ்தி. அதுக்கடுத்து வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவந்திக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு 2 கேபிட்டல் இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உஜ்ஜயினின்னு சொல்லுவாங்க. உஜ்ஜயினி சரிங்களா. இது வந்து நார்த் அவந்தியோட கேபிட்டல். அடுத்து வந்துட்டு 2வது கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிஷாமிதி. இது வந்து சதன் அவந்தியோட கேபிட்டல் சரிங்களா. 2 கேபிட்டல் இருக்கும். ஒன்னு வந்து யூல ஆரம்பிக்கும் உஜ்ஜயினி, இன்னொன்னு வந்து எம்ல ஆரம்பிக்கும் மகிஷாமிதி. இதுக்கு அடுத்து வட்சாக்கு வந்து என்ன கேபிட்டலா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கௌஷாம்பி சரிங்களா. இந்த மாதிரி இது வந்து முக்கியமான பவர்ஃபுல்லான மகாஜனபதாஸ்னால இதோட கேபிட்டல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஒரு மகாஜனபதாஸ்க்கும் கேபிட்டல்ஸ் இருக்கு. அது என்னன்றத நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல டெக்ஸ்ட் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி மேக் பண்ணி பண்றேன். ஏன்னா அது அப்படியே ஒரு லிஸ்டா போகும். நீங்க வரிசையை ஞாபகம் வச்சு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது, முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா. இதுக்கு அடுத்து நான் அந்த அஷ்மக்கான்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அஷ்மக்கான்ற ஒரு மகாஜனபதா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளதான் இருக்கும். அதுதான் சதர்ன் மோஸ்ட் மகாஜனபதா. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவந்தி வந்து இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்மகா வந்து இந்த இடத்துல இருக்கும். அஷ்மகா வந்து நர்மதா அண்ட் கோதாவரிக்கு இடையில அமைஞ்ச ஒரு மகாஜனபதா. எதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்மகா சரிங்களா. அஷ்மகா. அப்ப நார்த்தன் மோஸ்ட் மகாஜனபதா எதுன்னு பாத்தீங்கன்னா காந்தாரா அண்ட் கம்போஜான்னு சொல்லியிருந்தேன். இதுல கம்போஜா தான் நார்த்தன் மோஸ்ட்ல இருக்கும் ஓகேவா. ரைட் சைட்ல அதாவது ஈஸ்டர்ன் மோஸ்ட்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கா அப்படின்ற ஒரு மகாஜனபதா இருக்கும். வெஸ்டர்ன் மோஸ்ட்ல அவந்தின்னு கூட சொல்லலாம். வெஸ்டர்ன் மோஸ்ட்னு சொல்ல முடியாது, அது சென்டர் ஆஃப் இந்தியா, அந்த மத்திய பிரதேஷ் அந்த ரீஜன்ல தான் இருக்கும் அவந்தி சரிங்களா. இது வந்து இதோட லொகேஷனை நீங்க பிரீஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூகுள் குரோம்ல போய் மகாஜனபதா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மேப் கொடுக்கும். அதை நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இதுக்கடுத்து இந்த மகதான் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, இந்த மகதா தான் இந்த மகாஜனபதாஸ்லேயே மிகப்பெரிய ஒரு கிங்டமா உருவாச்சு சரிங்களா. இப்போ அந்த மகாஜனபதா பத்தி தான் இப்போ நம்ம அந்த மகதா பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி அந்த மகதா வந்து இவ்வளவு பெரிய கிங்டமா உருவாச்சு, அந்த கிங்டம்குள்ள என்னென்ன டைனாசிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஒண்ணா பார்ப்போம் சரிங்களா. மகதா வந்து எங்க லொகேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா. இதுல மோஸ்ட் ஆஃப் தி மகாஜனபதா வந்து கங்கா யமுனா நதிக்கரைகள்ல தான் வந்து அமைஞ்சிருக்கும். மகதாவும் அதே மாதிரி கங்கை நதிக்கரையில அப்பர் கேஞ்சஸ்ல தான் அமைஞ்சிருந்துச்சு சரிங்களா. அப்பர் கேஞ்சஸ் இன் த சென்ஸ் கங்கா, அதை தான் நான் சொல்றேன். அப்படி அப்பர் கேஞ்சஸ்ல அமைந்திருந்தது. இது ஃபர்ஸ்ட் இந்த கிங்டம்ல வந்து என்ன டைனாசிட்டி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹரியங்கா டைனாசிட்டி. ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி ஹரியங்கா டைனாசிட்டி. இந்த ஹரியங்கா டைனாசிட்டில முதல்ல ஒரு அரசர், அவர் தான் இருக்கிறதுலே இந்த டைனாசிட்டில வந்து ஒரு பெரிய அரசர்னு கூட சொல்லலாம். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிம்பிசாரா சரிங்களா. இவரோட காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 544 BCE டு 492 BCE சரிங்களா.
இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 544 பிசிஇ டு 492 பிசிஇ. பிம்பிசாரா. இந்த பிம்பிசாரா வந்துட்டு இந்த ஹரியங்கா டைனாசிட்டியை வந்து எப்படி ஒரு பெரிய டைனாசிட்டியா மகதன் கிங்டம்குள்ள வந்துட்டு மாத்தினாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, போர் புரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு முறையா இருந்துச்சு. இந்த முறைக்கு பேரு என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, என்னன்னு ஹிஸ்டாரியன் சொல்லியிருந்தாங்கன்னா, கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன். வார் பண்ணாலே அங்க வந்து அக்ரஷன் வந்துடும். அக்ரஷன் வந்துச்சுன்னா எதுக்காக, அதை வந்து கைப்பற்றுறதுக்காக. ஸோ கான்குவஸ்ட். இவர் என்ன முறைகள்லாம் கையாண்டாரு, அதாவது இந்த டைனாசிட்டியை ஒரு பெரிய டைனாசிட்டியா அந்த கிங்டம்குள்ள உருவாக்குறதுக்கு அவர் என்ன முறைகளை கையாண்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன். கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன். சரிங்களா? இந்த கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன்றது எல்லா கிங்ஸுமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதல்ல ஆரம்பிச்சது, ஏன்னா ஜனபதா ஆரம்பிச்சு ஒரு கிங்கா வந்துட்டு இன்னொரு டெரிட்டரியை வந்து போய் அட்டாக் பண்றதுல இவர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. சரிங்களா? கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன் ஃபர்ஸ்ட் எதை பண்றாருன்னா அங்காவை தான் பண்றாரு. அங்கா வந்து இவர் பக்கத்துல இருக்க ஒரு ஜனபதா, மகதாக்கு பக்கத்துல இருக்கும். மகதா இங்க இருக்குன்னா அங்கா வந்து இங்க இருக்கும். சரிங்களா? அப்படியே போய் அட்டாக் பண்ணி அதை பிடிச்சிக்குவார். இதுக்கு அடுத்து அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள்லாம் நம்ம நிறைய ஒய்ஃப்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நிறையா என்ன சொல்றது, புராணங்கள்ல நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னா நிறைய விஷயம் யாராவது சொல்லி கேட்டிருப்போம். நம்ம பல படங்கள்ல கூட நம்ம அதை பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது செகண்டா மேரேஜ் அலையன்ஸ் வந்து வேற ஜனபதாஸோட வச்சிருந்தாங்க. அந்த 16 ஜனபதா சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வேற ஜனபதாவோட இருக்க அங்க இருக்க பிரின்சஸ் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யாரு? பிம்பிசாரா. அதுல ஃபர்ஸ்ட் யாரை கல்யாணம் பண்ணாரு பாத்தீங்கன்னா கோசலால இருந்த ஒரு பிரின்ஸ். அவங்க பேர் வந்து மகா கோசலான்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்ஸ் பேர் வந்து மகா கோசலா. இந்த கோசலான்றது ஜனபதா. இந்த மகா கோசலா அப்படின்றவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இவர் கல்யாணம் பண்றாரு. அதுக்கடுத்து யாரை கல்யாணம் பண்றாரு பாத்தீங்கன்னா, வாஜின்னு ஒரு ஜனபதா இருந்துச்சு. அந்த வாஜி அப்படின்ற ஜனபதாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கிளான் இருந்தாங்க, லிச்சாவி அப்படின்ற ஒரு கிளான். அதாவது ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. லிச்சாவி எல்லாம் ஆரம்பிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லிச்சாவி. அந்த லிச்சாவி கிளான்ல இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்றாரு. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லனா. இந்த செல்லனான்றதை ஏற்கனவே நான் பழைய செஷன்ல சொல்லியிருப்பேன். எப்போ நான் சொல்லியிருப்பேன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. செல்லனா அப்படி பார்க்கலன்னா பழைய செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் எங்க சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம்ல வந்து சொல்லியிருப்பேன். செல்லனா யாரோட பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டக்கா அப்படின்ற ஒரு லிச்சாவி ஒரு ராஜாவோட பொண்ணு. செல்லனா யாரோட பிரின்சஸா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட்டக்கா அப்படின்ற ஒரு கிங் இருந்தார். அந்த லிச்சாவி கிளான்ல ஒரு கிங் இருந்திருப்பாரு. அவரோட பொண்ணு தான். சரிங்களா? அவரோட பொண்ணு தான் செல்லனா. இந்த செல்லனா கல்யாணம் பண்ணனால வாஜிக்கு வந்து கேபிட்டல் எதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? இந்த வைஷாலியை வந்து ஒரு ஃபுல்லாக கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டார். யாரு? பிம்பிசாரா வந்து கோசலாவையும் கைக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா கோசலன் பிரின்சஸை. அதே மாதிரி வாஜியில் இருக்க லிச்சாவி பிரின்சஸ் செல்லனா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தனால வைஷாலி வந்து அவர் கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கடுத்து மத்ரா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. எங்க இது இன்னைக்கு காலகட்டத்தில் எதோட அசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பிரின்ஸை இவர் கல்யாணம் பண்ணிட்டார். இது வந்து ரெண்டாவது டைப். இவர் வந்து எப்படிலாம் கான்குவஸ்ட் பண்றாரு அப்படின்றது. கான்குவஸ்ட் அண்ட் அக்ரஷன் ஃபர்ஸ்ட் டைப் வார் மூலியமா, அடுத்து வந்து மேரேஜ் அலையன்சஸ் மூலியமா இவர் வந்துட்டு பார்க்குறாரு. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாடு இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு நாடு என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்களேன். மித்த இடத்த கான்குவஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வார்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு மேரேஜ் அலைன்ஸ் ஒருத்தர் வந்து நிறைய பெண்களை கல்யாணம் பண்ண முடியாது, பட் அந்த காலத்துல பண்ணாங்க. சரி, அதுக்கடுத்து இன்னைக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரிலேஷன் மூலியமா வந்துட்டு அவந்தின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அவந்தி. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான மகாஜனபதான்னு நான் முன்னாடியே சொன்னேன். 4ல் இது ஒன்று. இந்த அவந்தியில இருந்த பிரத்யோதா அப்படின்ற ஒரு கிங்கோட ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிசாரா சண்டை தான் போட்டாரு. ஆனா அது போக போக இவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம், இவங்களோட நம்ம எதுக்கு சண்டை போடணும் அப்படின்றது போய் இவரோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டாரு. எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி இவருக்கு வந்து பிரத்யோதாக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடும். சரிங்களா? பிரத்யோதாக்கு ஜாண்டிஸ் வந்துடும். ஜாண்டிஸ் வந்தப்போ மகதால பிம்பிசாரா கீழே இருந்த ஒரு மெடிசன் பிராக்டிஷனர், அதாவது ஃபிசிஷியன்னு சொல்லுவாங்க, அவர் ஜீவிகான்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவிகா வந்து இவருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக அவர் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ 3 டைப்பு, அதாவது 3 விதமாக வந்துட்டு ஒரு ஜனபதாவை வந்துட்டு பிம்பிசாரா வந்து கைப்பற்றியிருக்காரு. சரிங்களா? இப்படி கைப்பற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே இவர் வந்து உருவாக்கியிருக்காரு முதல்ல ஹரியங்கா டைனாசிட்டிக்கு. அது போக ராஜ்கிர்ன்ற என்ன சொன்னேன்,
ராஜ்கிர்ன்றது மகதாவோட கேபிட்டல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த ராஜ்கிர்ன்ற கேபிட்டலை உருவாக்குனது வந்து பிம்பிசாரா தான். இதை வந்து கிரிவ் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராஜ்கிர் அப்படின்ற சென்ஸ் 5 ஹில்ஸ் சுற்றி இருக்க ஒரு சிட்டி தான் அந்த ராஜ்கிர்ன்றது. எப்படின்னா 5 மலைகள் இருக்கும். மலைகளுக்கு இடையில சில வழித்தடங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடங்களுக்குள்ள கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடமா இருந்துச்சு. அதனால மித்தவங்க நினைச்சா கூட இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட பையன் வராரு. அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அஜாத்த சத்ரு. இந்த அஜாட்ட சத்ரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையே கொண்டுட்டு போட்டு தள்ளிட்டு அஜாட்ட சத்ரு அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. இவரோட காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 492 பிசிஇ டு 460 பிசிஇ. சரிங்களா? பிம்பிசாரா கடுத்து இவர் தான் வர அஜாட்ட சத்ரு. இந்த அஜாட்ட சத்ரு வந்து யாரோட பையன் பார்த்தீங்கன்னா 3 ஒய்ஃப் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. செல்லனான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, லிச்சாவி பிரின்சஸ், அவங்களோட பையன் தான் இந்த அஜாட்ட சத்ரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோசலா போய் அட்டாக் பண்ணுறாரு. கோசலா அட்டாக் பண்ணி அப்போ வந்துட்டு காசி அப்படின்ற ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த கோசலாக்குள்ள காசின்ற ஒரு மகாஜனபதாவும் இருந்திருக்கு. அதே நேரத்தில் கோசலாக்குள்ள ஒரு காசின்னு ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. அதை வந்து கைப்பற்றிருக்காரு. மேபி இது இப்படி கூட நீங்கள் அசீவ் பண்ணிக்கலாம். கோசலா மகாஜனபதா இருக்குல்ல, காசின்னு இன்னொரு மகாஜனபதா இருக்கு. இந்த கோசலா போய் காசியை அட்டாக் பண்ணி காசியை கூட அவங்க கைக்குள்ள வச்சிருந்துருக்கலாம். இப்படியும் ஒரு அசம்ஷன் இருக்கலாம். இந்த அஜாட்ட சத்ரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அதாவது வார் பண்றது யாரோடனா கோசலாவோட தான் பண்றாரு. கோசலாவோட பண்ணி காசியை வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யாரோட பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வீட்டு வழி லிச்சாவி பிரின்சஸ் சொன்னல, அவங்க எந்த இதை சேர்ந்தவங்க, வாஜியை சேர்ந்தவங்க. அதோட கேபிட்டல் என்ன, வைஷாலியே போய் ஒரு அட்டாக் பண்றாரு செகண்டா. சரிங்களா? வாஜியோட கேபிட்டல் என்னது, வைசாலி. அந்த வைசாலியே போய் ஒரு அட்டாக் பண்றாரு. சரிங்களா? எப்படி அட்டாக் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேட்டபுல்ட். பாகுபலி படத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கல்லை தூக்கி ஒரு மிஷின் எரியும் பாத்தீங்கன்னா, கல்லை தூக்கி எரியிற மிஷின். அப்புறம் அந்த ராணா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அவரும் ஒரு ரதத்துல போவார், முன்னாடி ஒன்று சுத்திக்கிட்டே போகும். அது மாதிரி இவரும் அந்த காலகட்டத்தில் சில வெப்பன்ஸ் வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று வந்து கேட்டபுல்ட், இன்னொன்று வந்து மேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ரதத்தில் இந்த அனுமான் கையில் கதம் வச்சிருப்பால அந்த மாதிரி ஒரு வெப்பனை வந்து கனெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதை வச்சு எல்லாரையும் அடிச்சு ஈஸியாக தம்சம் பண்ணிட்டாரு. கேட்டபோல்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு, மேஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. யாரோட போர் செய்யும் போது பாஜி, அதாவது வைசாலின்னு நம்ம கேபிட்டல் சொல்றோம்ல, அவங்க அம்மா வீட்டு வழியில் அது வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்க, ஆனால் அவங்களே போய் அட்டாக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த போர் வந்து 16 வருஷம் நடந்தா சொல்லுவாங்க, 16 இயர்ஸ். ஓகேவா? இந்த 2 வார் தான் பண்ணாரான்னு கேட்டால் கிடையாது. 2 வார் பண்ணியிருப்பாரு. 3வது வாருக்கு தயாராகிருப்பாரு. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா பிரத்யோத்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பான இருந்தான்னு பார்த்தீங்களா. ஆனால் இவர் வந்து 3வது வாருக்கும் தயாராகிருவார். யாரோட, அவந்தியோட. சரிங்களா? அவந்தி. பிரத்யோத்தியா வந்து அவந்தியை சேர்ந்தவர். 3வது வாருக்கு தயாராவார், ஆனால் சண்டையே போட மாட்டார். ஓகேவா? இவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயின் அப்படின்ற ஒருத்தர் வருவார். உதயின். ஓகேவா? உதயின்றது என்ன சொல்றது, இவர் பேர் என்ன சொல்லியிருந்தேன், அஜாட்ட சத்ருக்கு அடுத்து வரவர் தான் உதயின். இவரோட காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 460 பிசிஇ டு, சரிங்களா, அதுக்கடுத்து 440 பிசிஇ, 20 வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உதயனோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாஜனபதாஸ்லாம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருச்சுன்னு நான் சொன்னேன், கங்காவில் அமைஞ்சிருச்சு. அந்த கங்காவோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் கங்கா. எதுனா இதோட ட்ரிபியூட்டரி இந்த சென்ஸ் இணைப்பு நதி. அது வந்து சேர்ற நதி வந்து சன். சரிங்களா? கங்கா சன். இந்த இடத்துல பாட்னா அப்படின்ற ஒரு சிட்டியை கட்டுறதுக்கு இவர் தான் வந்து முதல்ல வித்திடுறாரு. சரிங்களா? பாட்னா. இந்த பாட்னா தான் இந்த மகதாவோட 2வது கேபிட்டலாக இருந்துச்சு. முதல் கேபிட்டல் யார் பண்ணாங்க, பிம்பிசாரா. 2வது கேபிட்டல் வந்து உதயின். சரிங்களா? உதயின் பண்றாரு. இதுக்கடுத்து வந்தவங்கலாம் வந்து உதயனுக்கு அடுத்து வந்தவங்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அரசர்கள்னு சொல்ல முடியாது. மகதால ஒரு டைனாசிட்டி, ஹரியங்கா டைனாசிட்டி, அது கீழே பிம்பிசாரா, அஜாட்டசத்ரு, அதுக்கடுத்து உதயன் வந்திருக்காரு. இதுக்கடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா நாகதசக் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நாகதசக் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியங்கா டைனாசிட்டியோட லாஸ்ட் அரசர் யாருன்னா நாகதசக். இந்த நாகதசக்கு கீழே ஒருத்தர் வந்து வேலை பார்ப்பார். அவர் பேர் சிசுநாகா. இந்த சிசுநாகான்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசர் வந்து டம்மியா இருந்தனால இவர் வந்து அவர் அடிச்சு போட்டு இவர் கிங் ஆயிடுவார். அப்போதான் இதுக்கு அடுத்த டைனாசிட்டி, ஹரியங்கா டைனாசிட்டிக்கு அடுத்த டைனாசிட்டி மகதால உருவாகுது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் வந்து சிசுநாகா டைனாசிட்டி, இல்லை சிசு பலாக்ரா டைனாசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. சிசு நாகா டைனாசிட்டி, இல்லைன்னா சிசு பலாக்ரா
டைனாசிட்டி. சரிங்களா? இந்த சிசுபலகரா டைனாசிட்டி ஃபர்ஸ்ட் உருவாக்குன யாரு? சிசுநாகா அப்படின்றவர் தான். சரிங்களா? இந்த சிசுநாகா அப்படின்ற இந்த டைனாசிட்டில எது முக்கியமான ஒரு அம்சமா இருந்துச்சுன்னா, அவந்தியோட மகதா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு பார்த்தோம். அஜாட்ட சத்ரு கூட கடைசி நேரத்தில் அவந்தியோட சண்டை போட போற, ஆனால் போட மாட்டாரு. அந்த சண்டை வந்து 100 வருஷங்களா போகும். அந்த 100 வருஷ சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து சிசுநாகா தான். மகதா போய் அவந்தியை அடிச்சு கேப்சர் பண்றாங்க. சரிங்களா? சிசுநாகா தான் அவந்தியை கேப்சர் பண்றாரு. அவந்தியை வந்து கேப்சர் பண்ணது யாரு? சிசுநாகா. எந்த டைனாசிட்டின்னு கேட்டாலும் சிசுநாகா டைனாசிட்டி தான். இந்த சிசுநாகா டைனாசிட்டில இன்னொருத்தவர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலசோகா. இந்த கலசோகா தான் நம்ம புத்திஸ்ட் கவுன்சில் வந்துட்டு புத்திசம் செஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதுல வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில யாரு நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசோகா. கலசோகா எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர்? சிசுநாகா டைனாசிட்டியை சேர்ந்தவர். இந்த சிசுநாகா டைனாசிட்டி எதுக்கு கீழே வருது? மகதன் கிங்டம் கீழே வருது. சரிங்களா? கலசோகா தான் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து நடத்தியிருப்பாரு. அந்த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து யார் போயிட்டா இருப்பாங்க? சபக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரல் சபக்காமி, ஏதாவது ஒன்று. சபக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. சபக்காமாவா இருக்கலாம், இல்லை சபக்காமியா இருக்கலாம். இவங்க தான் வந்து கலசோகாவோட கோட் போயிட்டா இருந்தாங்க. நம்ம புத்திசம் செஷன்ல பார்த்துருப்போம். முதல்ல பார்க்கலன்னா அதை பாருங்க, இல்லை ரீகால் பண்ண முடிஞ்சா ரீகால் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த மகதன் கிங்டம்லேயே ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைனாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தா டைனாசிட்டி. சரிங்களா? நந்தா டைனாசிட்டி. இந்த நந்தா டைனாசிட்டியோட முக்கியமான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா டைனாசிட்டி. சரிங்களா? நந்தா டைனாசிட்டியோட முக்கியமான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்மநந்தா. சரிங்களா? மகா 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 பத்ம நந்தா. சரிங்களா? இவர் தான் ஒரு முக்கியமான ஆளு. கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள்லயே ஒரு 6000 யானைகள் கிட்ட வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம ஹிஸ்டரி சொல்லல. கிரீக்க அதாவது கிரேக்க ஹிஸ்டரி வந்து சொல்லுது. சரிங்களா? மகாபத்மநந்தா அந்த காலத்திலேயே 6000 யானைகள் கிட்ட வச்சிருந்தாரு அப்படின்றது. சரிங்களா? இதுக்கு அடுத்து இவங்கள அதாவது நந்தா டைனசிட்டில ஒருத்தர் வர்றாரு. அவர் பேரு தனநந்தா. இந்த தனநந்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இண்டோ கிரீக்ஸ்ன்னு சில பேர் வருவாங்க. இந்த என்ன சொல்றது, மகதன் கிங்டம் வந்து பெரிய கிங்டமா ஆயிருந்த சமய காலகட்டத்தில் இந்த மகதன் கிங்டம் எங்க இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். கங்கா அந்த நதிக்கரையில தான் இருந்துச்சு. அப்போ இது வந்து ஒரு மிடில் ஆஃப் த இந்தியாவில் இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா மிடில் ஆஃப் த கேஞ்சடிக் பிளெயின்ல தான் இந்த மகதன் கிங்டம், அங்கா, வட்சா, அவந்தி இதெல்லாம் இருக்கு. ஆனா நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்களா, அங்க 2 கிங்டம் இருந்துச்சுன்னு சொன்னா என்னது? கம்போஜா அண்ட் காந்தாரா. சரிங்களா? அந்த கிங்டம் வந்து அவர் பவர்ஃபுல்லா இருந்தான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த மகதன் கிங்டம் வந்து அந்த அளவுக்கு கான்குயர் பண்ணல. ஸோ அந்த இடம் வந்துட்டு ஒரு வெற்றிடமா இருந்துச்சு. அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து கிரீக் அட்டாக் பண்றாங்க. அந்த நேரத்துல அலெக்சாண்டர் கூட வந்து அட்டாக் பண்றாரு. இதை வந்து நான் அடுத்த செஷன்ல சொல்றேன். ஏன்னா இண்டோ கிரீக் அண்ட் இண்டோ ஈரானியன் அப்படின்ற சில விஷயங்கள் பற்றி பார்க்கணும். அது ரொம்ப சின்ன செஷனாக தான் இருக்கும். ஏன் வந்துட்டு அவங்க வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மகதா கிங்டம் எதனால வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லாக உருவாச்சு அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிறைய ஏபிள்டு கிங்ஸ் வந்து அதில் இருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹரியங்கா டைனசிட்டியில் பிம்பிசாரா இருந்தார். அதுக்கடுத்து வந்துட்டு சிசுநாகா டைனசிட்டியில் சிசுநாகாவே இருந்தார். அதுக்கடுத்த டைனசிட்டியில் நந்தா டைனசிட்டியில் மகாபத்மநந்தா வந்து ஒரு ஏபிள்டு கிங்ஸாக இருந்தாங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் அந்த கான்குவஸ்ட் அண்ட் அக்ரெஷன்ல ஸ்டார்ட் பண்ணது யாரு? பிம்பிசாரா தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட வந்து இந்த மகதன் கிங்டம் எதை கேபிட்டலா கொண்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 கேபிட்டல் இருந்துச்சு. ஒன்னு வந்து ராஜ்கிர், முதலே சொன்ன மாதிரி ராஜ்கிர். அடுத்து வந்து பாட்னா. இந்த ராஜ்கிரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், கிரிவ் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பாட்னாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜல் துர்கான்னு சொல்லுவாங்க. ஜல் துர்கா. இது ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கு, ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்கிரின்றது வந்து எப்படிப்பட்ட கேபிட்டலா இருந்துச்சுன்னா, இந்த கேபிட்டலை சுத்தி மொத்தம் 5 ஹில்ஸ் இருக்கும், 5 மலைகள் இருக்கும். அதோட கேப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட வந்து கல்லை வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. சரி, கல்லை வச்சு கட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. பாட்னா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கங்கால தான் இந்த மகதன் கிங்டம் இருந்துச்சுன்னு சொன்னேன். கங்கா, சன், ககரா, கண்டாக் இந்த மாதிரி 4 நதிகள் சேர்ற ஒரு இடத்துல தான் பாட்னா இருந்திருக்கு. ஸோ இவங்களால ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடிஞ்சு, அதே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு. இப்போ வார் ஒன்று நடக்குதுன்னு பார்த்துக்கங்களேன், கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் கூட
வார் நடந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிரி எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த வாருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இவங்க வந்து கொண்டு போகணும்ல, அதுக்கு வந்துட்டு வேஸ் இருக்கணும். அதில் வந்து பாட்னா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஏன்னா இது வந்து 4 நதிகள் சேர ஒரு இடத்துல இருக்குது. அதனால இவங்களால நார்த் வெஸ்ட்டுக்கு ஈஸியாக போக முடிஞ்சு, சாரி நார்த் சவுத்துக்கு ஈஸியாக போக முடிஞ்சு, ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கும் அவங்களால ஈஸியாக போக முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் வந்துட்டு இவங்க இருந்த இடத்துல இருந்துச்சு. இவங்க எங்கே இருந்தாங்கன்னு சொன்னேன், இந்த பீகார் ரீஜன், அதாவது ஈஸ்ட் இந்தியாவில் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு ஈஸ்ட் இந்தியாவில் கூட அயன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் கூட அயன் வந்து ஈஸ்ட் இந்தியாவில் தான் கிடைக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலையும் அயன் வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு. அதனால இவங்களால நல்ல என்ன சொல்றது வெப்பன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இவங்க அக்ரிகல்ச்சரும் வந்து நல்ல டெக்னிக்காலிட்டியை யூஸ் பண்ணி புது அதுக்குன்னு டூல்ஸ் செஞ்சு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயனாக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வார் வருதுன்னா மக்களால் அவங்க நாட்டை விட்டு வெளியும் போக முடியாது, இவங்களால ட்ரேடு பண்ண முடியாது, சாப்பாடு சாப்பிடணும். ஸோ ப்ரொடக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இவங்க போய் யார்ட்டையும் கையேந்தி நிற்க தேவையில்லை, செல்ஃப் சஃபிஷியண்டாக இருப்பாங்க. இன்னைக்கு ரஷ்யா எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியண்டாக தான் இருக்காங்க. ஸோ செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கும் போது இவங்க வந்து யார்ட்டையும் போய் சாப்பாடு கையேந்துன்னு அவசியம் கிடையாது. என்னதான் வார் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து நல்ல விளைச்சல் இருக்கனால மக்களும் அவங்களோட நார்மல் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கிங்டமாக உருவாகிறதுக்கு. இந்த அயனோரம் வந்து மகதாவில் மட்டும்தான் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவந்தி அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயே இருந்துச்சு. அவந்தியில் இருந்தனால தான் மகதாக்கு ஈக்குவலாக அவங்களால சண்டை போட முடிஞ்சு. கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் சிஷுனாகா வந்து அவந்தியை கேப்சரே பண்ணுறாரு. ஸோ அயன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இவங்க வந்துட்டு பெரிய கிங்டமாக வளர்கிறதுக்கு. சரிங்களா, இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் வந்து காயின்ஸும் உருவாகுதுன்னு நான் போன செஷன்லேயே சொல்லியிருப்பேன். அந்த காயின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பஞ்ச் மார்க்டு காயின்ஸாக இருந்துச்சு. அந்த காயின்ஸை எதில் பண்ணியிருப்பாங்க, சில்வர் அண்ட் காப்பரில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த சில்வர் அண்ட் காப்பரில் பண்ண காயின்ஸை வச்சு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால எக்கனாமி வந்து வேற மாதிரி இருந்திருக்கு, அதாவது வேற மாதிரி மாறி இருக்கு. பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து காயின் பேஸ்டு சிஸ்டம் வந்தனால எக்கனாமி அப்படியே ஒன்றா மாறி இருக்கு. இதனால தான் வந்துட்டு எக்கனாமி மாறினாலையும் சரி, இந்த வார்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த வார்லாம் புது ரிலிஜன்ஸ்க்கு வழிவகுத்து இருக்கு. அதுதான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ நீங்கள் இதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் செஷன் எடுத்தேன், இப்போ ஏன் இதை வந்து தேர்ட் செஷனாக, அதாவது புத்திசம் ஜெயினிசம் மகாஜனபதாஸ் வந்து தேர்ட் செஷனாக எடுக்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இட் டு தம். தேங்க்யூ.